இந்த சாஸ்திரம் நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். கொஷின் ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும். ஸோ 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் டு ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் டோட்டலாக 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் 3 செக்ஷன்ஸ் ஏபிசி. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணுறாங்க. 3 செக்ஷன் இருக்குது ஏபிசின்னு சொல்லி. இஃப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் பி செக்ஷன், பி செக்ஷன்லேருந்து எத்தனை பேர் மூவ் பண்ணுறாங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் செக்ஷன் முதல்ல எழுதணும். அது எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏ செக்ஷனில் எக்ஸ் இருக்காங்க, பி செக்ஷனில் ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சி செக்ஷனில் இசட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் 150 நம்மளுக்கு தெரியணும். அதை எக்ஸைஸ் 1ன்னு வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ஏ செக்ஷன்லேருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 அது கொண்டு போய் அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் ஜீல தான் வைக்கிறாங்க. ஸோ இசட் ப்ளஸ் 6ன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் இந்த இசட் வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் இசட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6 இங்கே போகும்போது ப்ளஸ் 6. ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12ன்னு வருது. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். அடுத்து கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த சமயம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மேக்ஸ் டியூப் அப்படிங்கிற சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டில் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸமும் நம்ம டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.